ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே கடந்த மாதம் 16ஆம் தேதி பாலத்துக்கு அடியில் பெற்றோர் அருகே உறங்கிக் கொண்டிருந்த போது மாயமான 1½ வயது பெண் குழந்தை நாமக்கல் மாவட்டத்தில் மீட்கப்பட்டுள்ளது. குழந்தை கடத்தல் தொடர்பாக சிலரிடம் போலீசார் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியினரின் 1½ வயது பெண் குழந்தையை கடந்த மாதம் 16ஆம் தேதி கடத்திச் சென்ற நிலையில் குழந்தையை சித்தோடு காவல்துறையினர் நாமக்கல் மாவட்டத்தில் மீட்டுள்ளனர். இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியினர், இவர்களுக்கு அனுக் என்ற 5 வயது மகனும் 1½ வயதில் வந்தனா என்ற பெண் குழந்தையும் உள்ளது. குழந்தைகளுடன் சித்தோடு அருகே உள்ள கோணைவாய்க்கால் பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள பாலத்தின் கீழ் வசித்து வாழ்ந்து வந்தனர். வீடுகளுக்கு தேவையான துடைப்பம் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 15ஆம் தேதி இரவு குழந்தைகளை கொசு வலையில் உறங்க வைத்துவிட்டு பெற்றோர்கள் கொசு வலைக்கு வெளியே தூங்கியுள்ளனர். 17ஆம் தேதி காலை எழுந்து பார்த்தபோது கொசு வலை கிழிக்கப்பட்டு பெண் குழந்தை வந்தனா காணாமல் போனது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து குழந்தை வந்தனாவை பல இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை. இது குறித்து சித்தோடு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த சித்தோடு காவல்துறையினர் பெண் குழந்தை கடத்தல் சம்பவம் குறித்து அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குழந்தை கடத்தல் தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா உத்தரவின் பேரில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை சித்தோடு காவல்துறையினர் ஆய்வு செய்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த குழந்தை கடத்தல் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலும் குழந்தைகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடத்தப்பட்ட குழந்தை வந்தனா 25 நாட்களுக்கு பிறகு நாமக்கல் மாவட்டத்தில் சித்தோடு காவல்துறையினர் மீட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது 2வது மனைவிக்காக இந்த குழந்தை கடத்தலில் ஈடுபட்டது காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களிடம் சித்தோடு காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.